கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு. அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாத்தியமற்றது என்று சகலரும் கூறினாலும் பிரமாதமாக அவருக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய சொல்லக்கூடிய நபர்கள் நிறைய உண்டு நம்மை சுற்றின்னு அவருக்கு தெரியும். சாத்தியமற்றது என்று சகலரும் கூறினாலும் நான் சாத்தியமாக்கி தருவேன். பிரமாதமாக சொல்கிறார். ஒரு மிகப்பெரிய வாக்குறுதி இல்லையா? சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த ஆசீர்வாதத்தை பெற்ற 4 சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர். 4 சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்கெல்லாம் கடல் கடந்து எங்கோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யூகேவை சேர்ந்த சகோதரி தனுஜா அவர்கள் மகள் ஒரு முக்கியமான எக்ஸாம் எழுதுகிறாங்க. சகோதரி பாபாவின் பூஜைகள் பாபாவின் மந்திரங்கள் எல்லாம் எழுதுகிறாங்க. ஒரு மிகப்பெரிய சிக்கல் அங்கு உருவாகிறது. சகோதரி மீண்டும் பாபாவின் பாதங்களை பிடித்து கொள்கிறார்கள். பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார். சாத்தியமற்றதை நான் சாத்தியமாக்குவேன்னார் இல்லைங்களா? அது பாருங்கள் எப்படி அமர்க்களப்படுத்துகிறார் பாருங்கள். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். அடுத்து யூகேவை சேர்ந்த இன்னொரு சகோதரி மகள் இந்த +2 முடிச்சுட்டு அப்படி யூனிவர்சிட்டி என்ட்ரு ஆகிறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதற்கு தேவையான மார்க் இருந்தால் தான் அந்த கோர்ஸ் கொடுப்பாங்களாம். சகோதரியின் மகள் ஸ்கோர் பண்ணது அதை விட கொஞ்சம் கம்மியாக மார்க் வாங்கிட்டாங்க. இருந்தாலும் பாபா புரிந்த ஒரு பிரமாதமான அற்புதம் என்ன, அவர் தான் தெளிவாக சொல்கிறார் இல்லையா? சாத்தியமற்றதை சாத்தியமாக்குவேன்னார் பாருங்க. என்ன அமர்க்களப்படுத்துகிறார் பாருங்கள். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம். அடுத்து கலிஃபோர்னியாவை சேர்ந்த சகோதரி வித்யா ஸ்ரீராம் அவர்கள். சகோதரிக்கு அற்புத மழை தான். சகோதரி கேட்டதெல்லாம் அள்ளி கொடுத்துருக்கிறார். பாபா எனக்கு செஞ்சு கொடுங்க, உடனே கொடுத்துருக்காரு. பாபா இது ஒரு முக்கியமான வேண்டுதல், நான் வேண்டுதல் உங்கள் பாதங்களில் வைக்கிறேன், அதே நிறைவேற்றி கொடுத்துருக்கிறார். ஒரு பர்த்டே கிஃப்ட்டும் கொடுத்து சகோதரியை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியிருக்கிறார். என்ன நடந்தது அதை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்படி 3 அற்புதங்கள் பிரமாதம். அப்படின்னா அட்லாண்டாவை சேர்ந்த ஒரு சகோதரிக்கு ஜென்ரல் செக்கப்புக்கு தான் போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தகவலை பெறுகிறார்கள் சகோதரி பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்கிறார்கள். என்ன நடந்தது? அதற்கு முன்னாடி இந்த அற்புதத்தின் மூலம் பாபா ஒரு மிகப்பெரிய விஷயத்தை புரிய வைக்கிறார் நமக்கு. இந்த பாபாவின் சச்சரிதம், ஸ்தவன மஞ்சரி, பாபாவின் மந்திரங்கள் இதெல்லாம் படிக்கணுமா இல்லை கேட்டாலே போதுமா? இப்படிலாம் நிறைய கொஸ்டின் கேட்டே இருக்கீங்க இல்லையா? உடனே பாபாவின் காதுகளுக்கு அது போயிருக்கு. பாபா இந்த சகோதரின் அற்புதத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறார். இந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்படி பிரமாதமாக 4 அற்புதங்களை கொடுத்து சாய்நாதர் கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய வாக்குறுதி, மிகப்பெரிய சத்திய வாக்கு, மிகப்பெரிய அருள் வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, சாத்தியமற்றது என்று பலரும் கூறினாலும், சாத்தியமற்றது என்று சகலரும் கூறினாலும் பாபாவுக்கு தெரியும் இது நடக்காதுங்க, இதெல்லாம் முயற்சியே பண்ணாதீங்க, இந்த மாதிரிலாம் நம்மளை சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்கன்னு அவருக்கு தெரியும். அவருக்கு அதை முறியடிப்பதற்காகத்தான் இந்த வாக்குறுதியை கொடுக்கிறார். சாத்தியமற்றது என்று சகலரும் கூறினாலும் நான் சாத்தியமாக்கி தருவேன் அப்படிங்கிறாரு. பாபா இருக்கும்போது நமக்கு என்ன பயம்? சாய் இருக்க பயமே இல்லையா? அற்புதமாக இந்த 4 அற்புதங்களையும் தரிசனம் செய்ய இருக்கிறோம். இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. புதிதாக வருகின்ற சகோதர சகோதரிகளுக்கு தான் அதை நான் சொல்கிறேன். நான் எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி வைடு கவரேஜாக போகுது. அப்படி போகும்போது இந்த பாபாவின் அற்புதங்களை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். வாங்க அற்புதமாக இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வோம். பாபாவின் வாக்குறுதிக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் பண்ணிட்டு இல்லையா? ஒரு மிகப்பெரிய வாக்குறுதி கொடுத்துருக்கார் இல்லையா? நம்ம எல்லாம் அப்படி முடங்கி போய் உட்காந்துருப்போம். அந்த நேரத்தில் இப்படி ஒரு வாக்குறுதியை சாய்நாதர் நமக்கு கொடுக்கிறார். அப்போ எவ்வளோ பெரிய தெம்பு வரும் இல்லையா நமக்கெல்லாம்? பாருங்கள், இந்த அற்புதங்களை கேளுங்கள், இன்னமும் தெம்பு பிரகாசமாக இருக்கும். என்னென்ன நடந்தது அமர்க்களப்படுத்தியிருக்கிறார் சாய்நாதர். முதல் அற்புதம் யூகேவை சேர்ந்த சகோதரி தனுஜா அவர்களுக்கு. ஆனால் ஒரு பிரமாதமான அற்புதம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். இந்த விஷயம் சாத்தியமே இல்லை. இங்கே யூகேயில் இந்த விஷயம் நடக்கவே நடக்காது. ஆனால் சாய்நாதர் சாத்தியமாக்கி கொடுத்தார். இப்படி தான் ஆரம்பித்தாங்க சகோதரி. என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, சகோதரியின் மகள் ஒரு முக்கியமான எக்ஸாம் ஆன்லைனில் தான் எழுதணுமா. அந்த எக்ஸாமை அட்டன் பண்ணுறதுக்காக காத்திருக்காங்க. ஒரு வியாழக்கிழமை சாய்நாதர் ஆசீர்வாதம் கொடுத்தார் அந்த எக்ஸாமுக்கு. ஒரு வியாழக்கிழமையில் அந்த எக்ஸாம் எழுதுறது சகோதரியின் மகளுக்கும் சந்தோஷம், சகோதரிக்கும் சந்தோஷம்.
சகோதரி காலையிலே எந்திரிச்சிட்டாங்க. பிரம்ம முகூர்த்த பூஜை பிரமாதமாக பண்ணாங்க. பாபா, என் மகள் அற்புதமாக எழுத வேண்டும், நீங்கள் கூட இருக்க வேண்டும் அப்படின்னாங்க. ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் எழுதிக்கிட்டே இருக்காங்க சகோதரி. அப்போ தான் சகோதரிக்கு ஞாபகம் வருது. ஒரு பேப்பர் எடுத்தாங்க, பேனா எடுத்தாங்க. என் மகளை பாஸ் செய்ய வைத்ததற்கு நன்றி பாபா அப்படின்னு எழுதி பாபாவின் பாதங்களில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. பாபா, நீங்கள் என் பொண்ணை பாஸ் செய்து விட்டீர்கள், அதுதான் நான் எழுதியிருக்கேன், கொண்டு போய் உங்களுக்கு நன்றி வச்சுருக்கேன், உங்கள் பாதங்களில் வச்சுருக்கேன், நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக மகளை எழுப்புனாங்க. அம்மா, நீ பாஸ் பண்ணிட்ட. எழுப்பும்போது அதான் சொல்லியிருக்காங்க, நீ பாஸ் பண்ணிட்ட, நீ கவலையப்படாத, பாபா தாத்தா அவங்க கூட இருக்கார், நீ தைரியம் எக்ஸாம் எழுதுனாங்க. அவள் எல்லாம் ரெடியாகி சிஸ்டம் முன்னாடி வந்து உட்காந்துட்டா. ஆனால் சிஸ்டம் உள்ளே என்ட்ரே ஆக முடியல. அந்த எக்ஸாம் அந்த சைட்டுக்குள்ளே என்ட்ரே ஆக முடியல. என்ன ப்ராப்ளம்னே தெரில. டெக்னிக்கல் எரர்னே வருது. சகோதரி மகளின் கண்களில் கண்ணீர் வந்துருச்சு. சகோதரி நேரம் மீண்டும் பாபாவின் பாதங்களை பிடிச்சிக்கிட்டாங்க. பாபா, என்ன பாபா இது, நான் எவ்வளோ பூஜைகள் ஆராதனைகள் செய்திருக்கிறேன், என் மகளுக்கு இப்படி ஒரு மிகப்பெரிய இக்கட்டு வந்துருச்சே பாபா, நீங்கள் கூட இருங்க பாபான்னு சொல்லி பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்துக் கொள்கிறார்கள் சகோதரி. தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, அந்த எக்ஸாம் சென்டருக்கு ஃபோன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாம் சென்டருக்கு ஃபோன் பண்ணால் அவங்க சொல்கிறாங்க, எங்கள் ப்ராப்ளம் இது கிடையாது, இந்த எக்ஸாம் வேர்ல்டு வைட் நடக்குது, நீங்கள் இந்த 2.5 ஹவர்ஸில் எப்போ வேணால் நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே வந்து எழுதி முடிச்சிருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. அந்த 2.5 மணி நேரமும் சகோதரியின் மகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த சைட்டுக்குள்ளே போகவே முடியல. டெக்னிக்கல் எரர் வந்துக்கிட்டே இருக்குது. அழுகிறார்கள் சகோதரியின் மகள். அப்போ சகோதரிக்கு ஒரு பெரிய மகள் இருக்காங்க, அவங்க வந்தாங்க. ஏன் எதனால் அழுகிறேன்னாங்க. இல்லை, சைட்டுக்குள்ளே போக முடியல, டெக்னிக்கல் எரர், இது அவங்க ஃபால்ட்டு தான், நம்ம ஃபால்ட்டு கிடையாது, நான் எக்ஸாம் எழுத முடியல, நான் இந்த எக்ஸாம் விட்டேன்னா நான் அடுத்த எக்ஸாம் போகும்போது சிலபஸ் மாறிடும் அப்படின்னாங்க. சகோதரி நேர பாபாவை போய் வேண்டினாங்க. பாபா, இதிலிருந்து அவளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுங்கள்னு பாபாட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. பெரிய மகள் ஃபோன் எடுத்து அந்த சென்டரில் பேசுகிறாங்க. சார், இது எங்கள் மிஸ்டேக் கிடையாது, நீங்கள் திருப்பி ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுங்கள். இல்லைங்க, அது கிடையவே கிடையாது, சாத்தியமே கிடையாது, அதற்கு ஒரு வழியே கிடையாது, நடந்ததாக சரித்திரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சுட்டாங்க. சகோதரியின் மகள் மீண்டும் ஃபோன் பண்ணாங்க. சார், இது எங்கள் மிஸ்டேக் இல்லை, நீங்கள் நல்லா எடுத்து பாருங்கள், டெக்னிக்கல் எரர் உங்கள் சைடு தான், எங்கள் சைடு கிடையாது, நீங்கள் கண்டிப்பாக செய்து கொடுக்க வேண்டும், நீங்கள் அந்த குழந்தைய மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி முடித்தவுடன் ஒரு 10 நிமிஷத்தில் கூப்பிட்றோன்னு ஃபோனை வச்சுட்டாங்க. 10 மினிட்ஸ் கழித்து ஒரு மெயில் வருது, உங்களுக்கு நெக்ஸ்ட்டு தேர்ஸ்டே எக்ஸாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், நீங்கள் எழுதுங்கன்னாங்க. சகோதரியின் மகளுக்கு அவ்வளோ சந்தோஷம். சகோதரி சொல்கிறாங்க, அண்ணா இந்த மாதிரி நடந்துற சரித்திரமே கிடையாது அண்ணா, இந்த மாதிரி எக்ஸாம் ரீ எக்ஸாம் வச்சதா சரித்திரமே கிடையாதுங்கிறாங்கன்னா. நான் மீண்டும் பாபாவுக்கு நன்றியை சொல்லிவிட்டு அடுத்த வியாழக்கிழமை மீண்டும் காலையில் சீக்கிரமே எழுந்திரிச்சிட்டேன். பிரம்ம முகூர்த்த பூஜை பிரமாதமாக பண்ணேன். ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் எழுதினேன். போன வாரம் வச்ச பேப்பர் அங்கேயே பாபாவின் பாதங்கள்லே இருக்குது. என் மகள் பாஸ் செய்து விட்டால் நன்றி பாபான்னு ஒரு பேப்பர் எழுதினேன் இல்லைங்களா, அது பாபாவின் பாதங்கள்லே இருக்குது. பாபாட்ட சொன்னேன், பாபா அந்த பேப்பர் அங்கேயே இருக்கட்டும், ஏன்னா அவள் கண்டிப்பாக பாஸ் பண்ணிவிடுவா, எனக்கு தெரியும் உங்கள் ஆசீர்வாதம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நேராக மகள்கிட்ட வந்தேன். அம்மா, நீ பாஸ் பண்ணிட்ட, நீ கவலையப்படாது, நீ எழுது, எக்ஸாம் எழுதுன்னு. அவள் அற்புதமாக 2.5 மணி நேரம் எழுத வேண்டிய எக்ஸாமை கரெக்டாக 1.5 ஹவர்ஸில் முடிச்சிட்டாள். அம்மா, பிரமாதம் எழுதியிருக்கேம்மா அப்படின்னா. நீ ஏன் கவலைப்படுற, நீ பாஸ், பாபா தாத்தா உன்னை பாஸ் பண்ண வச்சுட்டார் அப்படின்னு சொன்னேன். ஒரு வாரத்தில் ரிசல்ட் வந்தது. என் மகள் 81% மார்க் வாங்கி பாஸ் பண்ணான்னா, சாத்தியம் இல்லாததை சாத்தியமாக்கி கொடுத்தார் சாய்நாதர். அதுதான் சகோதரி ஆரம்பத்திலே சொன்னாங்க. இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னா பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டோம். சாய்நாதர் அற்புத மழையில் நனைய வைத்தார் எங்களை. என் மகளை சந்தோஷப்படுத்தினார் சாய்நாதர். குடும்பத்தோடு நாங்கள் பாபாவுக்கு நன்றி சொன்னோம் அப்படின்னாங்க. அதுதான் கரெக்ட். பாபாவுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்மளாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்கள். பாருங்கள், இந்த அற்புதம் இப்படி பிரமாதம் அப்படின்னா, அடுத்து யூகேவை சேர்ந்த ஒரு சகோதரி, அண்ணா ஒரு அற்புதம் நடந்திருக்கு, அதை நான் இப்போ ஷீரடி வரேன், ஷீரடியில் பாபாவுக்கு நன்றி சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட சொல்லுவேன் சகோதரி என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா பாபாவுக்கு நன்றி சொல்லிட்டு தான் கோபுரம் டிவியில் சொல்லுவேன்னு சொல்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. சகோதரி அதே மாதிரி ஷீரடி வந்தாங்க, பாபாவை தரிசனம் செய்தார்கள், பாபாவுக்கு நன்றி சொன்னார்கள். சகோதரி அங்கிருந்தே எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அண்ணா, நான் இப்போ அற்புதத்தை சொல்கிறேன், கேட்குறீங்களா? கண்டிப்பாக சொல்லுங்கம்மா, அதற்காகத்தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சகோதரி அந்த அற்புதத்தை சொல்ல ஆரம்பித்தார்கள். கேட்க கேட்க நமக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது. இதெல்லாம் சாய்நாதரால் மட்டுமே முடியும். சகோதரியின் மகள் நம்ம ஊரில் 12th இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி 12th முடிச்சுட்டு அவங்க அடுத்த கிரேட் யூனிவர்சிட்டி படிக்கிறதுக்காக போகிறாங்க அங்கே யூகேயில். அங்கே அவங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் அவங்களே செலக்ட் பண்ணி அங்கே
ஜாயின் பண்ணலாம், நம்ம ஒரு மாதிரி தான். ஆனால் இந்த கோர்ஸுக்கு இவ்வளோ மார்க் இருக்கணும்னு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கா. சகோதரி மகள் சொன்னாங்க, அம்மா இந்த கோர்ஸ் போடுங்க, நான் நிச்சயமாக இந்த மார்க் ஸ்கோர் பண்ணுவேன் அப்படின்னாங்க. சகோதரி நேராக பாபாவின் பாதங்களில் கொண்டு போய் அந்த அப்ளிகேஷனை வச்சு பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு, பாபா இந்த கோர்ஸ் நீங்கள் வாங்கி கொடுங்க பாபா, குழந்தை ஆசைப்படுறா, உங்கள் ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கும், நீங்கள் பெற்றுக் கொடுப்பீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு பரிபூர்ணமாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள். அதை சொல்லிவிட்டு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியாச்சு. இப்போது ரிசல்ட் வர்றதுக்கு முந்தின நாளே அந்த கோர்ஸு சகோதரி மகளுக்கு அலாட் பண்ணிட்டாங்க அந்த யூனிவர்சிட்டியில். சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷம், அற்புதமாக அலாட் ஆகிடுச்சு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாங்க. நெக்ஸ்ட் டே ரிசல்ட் வருது. ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸுக்கு தேவையான மார்க்குக்கு 5 மார்க் கம்மியாக இருக்கு. ஒரு நிமிடம் கலக்கம் ஆகிட்டாங்க. ஆனால் அந்த யூனிவர்சிட்டியில் ஒன்றுமே சொல்லலை, அற்புதமாக ஃபீஸ் வாங்கிட்டு அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண வச்சுட்டாங்க. சகோதரி சொல்கிறாங்க, அண்ணா இது சாத்தியமே இல்லைன்னா இது சாய்நாதரின் கருணை இன்றி வேறு எதுவுமே கிடையாது. அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா, நான் ஷீரடி வந்து பாபாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு நான் கோபுரம் டிவியில் சொல்கிறேன்னு சொன்னேன். எனது நடக்கும், நான் கோபுரம் டிவியில் சொல்லுவேன்னு சொல்லி பாபாட்ட வேண்டிக்கிட்டேன் நான். சாய்நாதர் அதை நடத்தி கொடுத்தார். சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றி. பாருங்கள் எவ்வளோ பெரிய சாத்தியமில்லாத விஷயத்தை சாத்தியமாக்கி கொடுத்திருக்கிறார் இல்லையா. அந்த குழந்தை அற்புதமாக படித்து ஒரு பெரிய ஆளாக வர வேண்டும்ங்கிறது நம்ம எல்லோருடைய வேண்டுகோளாக இருக்கு. என்ன மாதிரி அற்புதம் பண்ணியிருக்கார்ல. சாத்தியமில்லாத ஒரு விஷயத்தை சாத்தியமாக்கி தருவேன்னு பாபா சொல்கிறது சும்மா வாய் வார்த்தைக்காக இல்லை, அதை செயல்படுத்தி காட்டுவார் சாய்நாதர். அதுதான் சாய்நாதர். இப்படி பிரமாதமாக 2 அற்புதங்களை அமர்க்களப்படுத்திய சாய்நாதர் கலிஃபோர்னியாவை சேர்ந்த சகோதரி வித்யா ஸ்ரீராமுக்கு என்ன அற்புதம் பண்ணியிருக்காருங்க, அமர்க்களப்படுத்தியிருக்கார். சகோதரிக்கு பிறந்த நாள். சகோதரி முருகனிடமும் பாபாவிடமும் கேட்கிறார்கள், பாபா நான் எங்கேயோ பல கிலோமீட்டர்கள் தள்ளி இருக்கேன், முருகா நான் எங்கேயோ தள்ளி உட்கார்ந்துருக்கேன், உங்கள் 2 பேரோட ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி சகோதரி வேண்டிக் கொள்கிறார்கள். இங்கிலாந்துலேருந்து சகோதரிக்கு ஃப்ரெண்டு மூலமாக ஒரு பரிசு வருகிறது. அந்த பரிசை பிரித்து பார்த்தால் ஸ்க்ரீனில் பாருங்களேன், வேல்மாறல் ஒரு பாபாவின் படம். எனக்கு கண்களில் கண்ணீரே வந்துருச்சுன்னா. சகோதரிகிட்ட வந்து நான் எப்போ கேட்டேன் வேல்மாறல் வேணும்னு சொல்லிட்டு, கரெக்டாக இந்த பர்த்டே பரிசாக எனக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அந்த சகோதரி. இது பாபாவின் ஆசீர்வாதம், முருகனின் ஆசீர்வாதம்ங்கிறத அடுத்த செகண்ட் நம்ம கோபுரம் டிவி மூலமாக நம்ம புரிய வச்சார்னா. நீங்கள் ஞானசாய் பாபா ஆலயத்தில் நடைபெற்ற ஒரு விஷயத்தை நீங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க அன்றைக்கி குரூப்பில். அது என்னன்னு பார்த்தா இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். ஞானசாய் பாபா ஆலயத்தில் நடைபெற்ற முருகன் ஆராதனை அந்த ஃபோட்டோவை நம்ம அனுப்பிச்சி வச்சுருக்கோம். சகோதரி தெளிவாக சொல்கிறாங்க, சாய்நாதரும் முருகரும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை என்னுடைய பிறந்த நாளில் கொடுத்திருக்கிறார்கள். உண்மைமா, நீங்கள் கடல் கடந்து எங்கேயோ இருந்தாலும் நம்முடைய தெய்வங்கள் எல்லாம் அப்படியே வந்து உங்களை ஆசீர்வாதம் அடையில் நனைய வைக்கும். உங்களை மட்டும் இல்லை, அத்துணை சகோதரிகளுக்கும் இந்த ஆசீர்வாதம் எல்லோருக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும் இல்லையா. அதான் சத்தியமான உண்மை. சகோதரிக்கு இந்த ஆசீர்வாதம் மட்டும் இல்லைங்க, மகள்கள் நன்றாக படிக்க வேண்டும். சகோதரிக்கு மிகப்பெரிய வேண்டுகோள். அங்கெல்லாம் பாபா ஆலயம்ங்கிறது ஆலயமாக இருக்காதான், ஒரு கமர்ஷியல் சென்டரில் ஒரு ரூம் எடுத்து அந்த மாதிரி ஆலயமாக வச்சுருப்பாங்களாம். சகோதரி அங்கே தான் கிளம்புறாங்க. மகள்களையும் கூப்பிட்டுக்கிட்டு, வாங்கம்மா இன்றைக்கி நம்ம போவோம், உங்களுக்கு எக்ஸாம்லாம் வருது, நீங்கள் நல்லா படிக்கணும், பாபா தாத்தாட்ட வேண்டிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரசாதம் செஞ்சு எடுத்துக்கிட்டு அந்த சாய் சென்டருக்கு போகிறாங்க. அந்த சாய் சென்டரில் பார்த்தா ஹால் காலியாக இருக்குது. என்னடா அது ஹால் காலியாக இருக்குது, என்னாச்சு? ஏன்னா அவங்க அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்களாம் அந்த சென்டரை. அந்த மாதிரி ஏதாவது மாற்றம் நடந்து போச்சா அப்படின்னு யோசிக்கும் போதே உள்ளேருந்து குரல் வருது, இல்லைம்மா வாங்க இங்கே வாங்க, அங்கே தான் நம்ம வந்து பால்கி ஊர்வலம் பண்ண போகிறோம், இங்கே பாபா உள்ளே இருக்கார் அப்படின்னாங்க. நேராக உள்ளே போய் பார்த்தா ஜம்முன்னு பாபா உட்காந்துருந்தார்னா, அவ்வளோ அம்சமாக அற்புதமாக உட்காந்துருந்தார். பிரமாதமாக ஆரத்தி தரிசனம் அன்றைக்கி. நான் ஆரத்தியும் போது பாபாட்ட வேண்டிக்கிறேன், பாபா நான் இன்றைக்கி உங்கள் ஆலயத்துக்கு வந்திருக்கேன், என் மகள்கள் சிறப்பாக படிக்க வேண்டும், நீங்கள் இன்றைக்கி எங்களுக்கு மலர்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணுறேன். ஆனால் அது அங்கே சாத்தியமே இல்லைன்னா, அந்த ஊரில் மலர் கொடுக்கவே மாட்டாங்க, பிரசாதம் கொடுப்பாங்க. நம்ம கொண்டு வர பிரசாதத்தை எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, நமக்கும் வரும். மற்றபடி இந்த மலர் கொடுக்குற வழக்கம் எங்கள் ஊரில் கிடையாது. ஆனால் நான் பாபாவிடம் வேண்டியிருக்கிறேன். பாபாவுக்கு ஆரத்தி முடிஞ்சது, வாங்க பால்கி எடுக்கலான்னாங்க. அற்புதமாக பால்கி நான் என் மகள்கள் எல்லோரும் சேர்ந்து தான் தூக்கணும். எல்லோரும் அன்றைக்கி கூட்டம் கம்மியாக இருந்ததுனால நாங்களாம் சேர்ந்து தூக்கணும். ஒரு தட்டு நிறைய மலர்கள் வச்சுருக்காங்க. நான் அந்த மலர்களை ஏக்கமாக பார்த்து கொண்டிருக்கிறேன், பாபாவையும் பார்க்குறேன். அடுத்த செகண்ட் அங்கே ஒரு அம்மா சொல்கிறாங்க, இவ்வளோ பூ இருக்கே எல்லோரும் எடுத்துக்கலாமே, ஆளுக்கு 2 பூ எடுத்துக்குங்க அப்படின்னாங்க. நான் ஓடி போய் 2 மலர் எடுத்துக்கிட்டேன். அடுத்து அந்த அம்மா சொன்னது, கூட்டம் கம்மியாக தானே இருக்குது, நிறையாவே எடுத்துக்குங்கன்னாங்க. நான் பாபா பக்கம் திரும்பி கண்களில் கண்ணீரோடு சாய்நாதருக்கு நன்றி சொன்னேன். நான் வேண்டிக்கிட்டது என்ன தெரியுங்களா,
பாபா என்னுடைய மகள்கள் நன்றாக படிக்க வேண்டும், அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் வேண்டிக்கிட்டேன். பாருங்கள், பாபா 2 பூ கொடுக்காம அள்ளி கொடுத்தார் அன்றைக்கி எனக்கு மலர்களை. அந்த ஆசீர்வாதத்தின் மூலம் என் மகள்களை பாபா பார்த்து கொள்வாருங்கிறத பிரமாதமாக செஞ்சுருக்கார். அதுதான் சாய்நாதர். நம்ம என்ன வேண்டுகிறோமோ அதற்கு பதில் சொல்லுவார். நான் அடிக்கடி சொல்லுவேன், பதிலாக வருவார் சாய்நாதர். அதுதான் சாய்நாதர். பிரமாதமாக பாருங்கள் சகோதரிக்கு இன்னொரு அற்புதம், பிரமாதமான அற்புதம். 48 நாட்கள் ஸ்தவன மஞ்சரி நான் வேண்டிக்கிட்டு படித்தேன்னா எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய சித்தியின் மகன் 10 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. அவன் மனைவிக்கு தாய்மை பரிசு வேண்டும் பாபா, உங்கள் ஆசீர்வாதம் வேண்டும். நான் இப்போந்து 48 நாள் தொடர்ந்து படிக்கிறேன், அந்த ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுங்கள்னு சொல்லிவிட்டு நான் 48 நாட்கள் சாய்நாத ஸ்தவன மஞ்சரி படிக்க ஆரம்பித்தேன்னா என்ன ஒரு ஆசீர்வாதம். நான் 3 வாரம் தான் படிச்சிருப்பேன். எங்கள் சித்திகிட்டேருந்து ஃபோன் வருது, அம்மா மகனுடைய மனைவி கருவுற்றிருக்கிறாள், தாய்மை பரிசை பெற்றிருக்கிறாள், நீ ரொம்ப பாபாக்கிட்ட வேண்டிக்கிட்டேன்னு சொன்னேன், நீ பாபாவுக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணுன்னு சொல்லி சொன்னாங்க. எல்லோரும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் நான் சாய்நாதருக்கு. ஏன்னா இந்த சாய்நாத ஸ்தவன மஞ்சரின்ற ஒரு மாபெரும் பொக்கிஷத்தை நமக்கு அருளிய ஒரு மாபெரும் மகான் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம சாய்நாதர்னா. சாய்நாத ஸ்தவன மஞ்சரியை நமக்கு அள்ளி கொடுத்துருக்கிறார் சாய்நாதர். எவ்வளோ பெரிய பொக்கிஷன்னா, நம்ம கேட்டதையெல்லாம் அள்ளி கொடுக்கிறது அந்த சாய்நாத ஸ்தவன மஞ்சரின்னு. உண்மை சத்தியம். நம்பிக்கையோடு படிக்க வேண்டும், நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். கேட்க வேண்டுமா படிக்க வேண்டுமா, இப்படி ஒரு நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு இல்லையா. எங்கிட்ட நிறைய சகோதரிகள் எங்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க இல்லையா. ஆனால் சச்சரிதம் கேட்கலாமா படிக்கலாமா, பாபாவின் மந்திரங்கள் படிக்கலாமா எழுதலாமா கேட்கலாமா, இப்படி நிறைய கொஸ்டின் எங்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதற்கெல்லாம் பதில் கொடுப்பது போல் ஒரு அமர்க்களமான அற்புதத்தை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர். அட்லாண்டாவில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் செய்து அந்த அற்புதத்தை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால நம்ம துனிபூஜையின் தரிசனத்தை பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த அற்புதமான துனிபூஜையின் தரிசனத்தை பெற்றுக்கொண்டு அதன் பிறகு இந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். வாங்க இப்போ நம்ம அற்புதமாக இந்த துனிபூஜையை தரிசனம் செய்வோம். सर्वगुणपदान्ते ममोपात्त समस्त दुरित जयद्वारा श्री परमेश्वराग्नेजाः परमेश्वरप्रीत्यर्थम् अतिपूर्वोदये गुण सकल विडेतनाः विशिष्टादामस्यां वर्धमानादाः गोपुरं टीवी सर्व साई भक्तमहाजनानां सर्वेषां सककुटुम्बानां क्षेम धैर्य विद्योदय आयुरारोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थम् अरोगदिडगात्रकाशत्यर्थं धन धान्य सक्षंदान सकल सौभाग्यकार्थं देह आरोग्यदामन संतोष साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसादाद कर्म पितृ शाप पाप निवृत्ति प्राप्त्यर्थं व्याधि रोग निवारण प्राप्त्यर्थं मन संकट मन क्लेश निवृत्ति प्राप्त्यर्थं मन संतोषकर प्राप्त्यर्थं कार्य जयकर प्राप्त्यर्थं साईनाथ गुरुवे नमो नमः सकल दोष निवारण प्राप्त्यर्थं साईनाथ गुरुवे नमो नमः पादारविन्दतोः सदा नाम अध्यगरिष्यामः सच्चिदानन्दाय नमः ओम अखिल जीववत्सलाय नमः ओम अखिल वस्तुविस्ताराय नमः ओम अक्बाराण्यभिवन्दिताय नमः ओम अखिलावेदानविद्याय नमः ओम अखिल वेदसंप्रियाय नमः ओम अखिलाण्ड स्वरूपे वेण्डे वेण्डे वेट्टिदाय नमः ओम अग्रण्याय नमः ओम अकर्य भूम्ने नमः ओम अगणित गुणाय नमः ओम अशोक सन्निवर्तने नमः ओम अचिन्त महिम्ने नमः ओम असलाय नमः ओम अच्युताय नमः ओम अजाद्रवे नमः ओम अज्ञानद्विरादानां समाद नमः ओम अजन्मसिद्धिनाथकाय नमः ओम मणिमादिभूषिताय नमः ओम अग्निज्वालाम् आग्वैव निवर्तकाय नमः द्युल्पण मगासर्गवत्रे नमः अतितीव्रदवस्थाय नमः अधिनम्र स्वापकाय नमः ओम अन्नदान सदारिष्टाय नमः ओम अतिथिभूषे सुभुगे नमः ओम अदृश्यलोक सञ्चारिण्ये नमः ओम अतृष्टपुरदरिद्रे नमः ओम अद्वैतानन्दतत्त्वज्ञानाय नमः ओम अद्भुतानन्दशक्तये नमः ओम अधिष्ठानाय नमः ओम अग्रमेरदृद्ये नमः ओम अतिज्ञाय नमः ओम अधिभूताय नमः अधिदैवताय नमः ओम तक्षकाय नमः अनन्ताय नमः ओम अनन्तनाम्ने नमः ओम अनन्तगुणभूषणाय नमः ओम अनन्ताचार्यवीर्याय नमः ओम अनल्कादिमानिताय नमः अनवरतसमाधिताय नमः ओम अनाथपरिरक्षकाय नमः ओम अनन्यप्रेमसमृद्धगुरुपादविलानकृते नमः अनादृढसिद्धये नमः नामय भयप्रदाय नमः नादिमत्परब्रह्मणे नमः ओम अनागरदिवाकराय नमः अनिमेषप्रदाय नमः ओम अनुग्रहमूर्तये नमः ओम अनवर्तितवेङ्कुटाय नमः अनेकदिव्यमूर्तये नमः अनेकदर्शनाय नमः अनेकजन्मं भावं स्मृतिमात्रेण हाराय नमः कर्मत्वमूर्तये नमः
कर्म कर्म विचारणा नमः कर्म बीजं श्याम कर्त्रे नमः कर्म निर्मूल श्यामाद नमः कर्म व्याधि विभोगिनी नमः कर्मोन्दविनाशकाय नमः कमलीभकारिण्ये नमः कलाप्रत्यक्ष देवताय नमः कलियुगवरदाय नमः कलियुगभोजने नमः कल्याणनाम्ने नमः कल्याणगुणभूषणाय नमः कष्टनाशगुरुदाय नमः काण्ये बालकृते नमः कामरूपिणी नमः कामसङ्कल्पवर्जिताय नमः कालकालाय नमः कालदर्पविनाशिनी नमः कालरात्रिजननामाय नमः कालाग्नं दद्धन्नं जुरं कृतिपुरुवे नमः कालाग्निशत्रुगुरु काशीरामा सुरक्षकाय नमः साईनाथगुरवे नमः सकलाराधने सुवर्जितम् अनेककोटि प्रार्थनाञ्जलिं समर्पयामि त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं गुरुवारिं वन्दना मृत्योर्मुक्षीयमामृतानाद् धनं धान्यं वशं भगवपुत्रलाभं सदसंवत्सरं दीर्घमायुः ज्ञानसाईनाथपरिपूर्ण अनुग्रह प्रसाद बल सिद्धिरस्तु सुनिध्यानामि सर्वभूतानां ब्रह्माधिपति ब्रह्मणोधिपति ब्रह्मा शिवो मे अस्य सदा शिवम् ओम श्रीनिवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात् सच्चिदानन्द सद्गुरु साईनाथ गुरुवे नमः एकमुख कर्पूर नीराञ्जन दीपं दर्शयामि अनन्तकोटि ब्रह्माण्ड नायक राजाधिराज योगिराज परब्रह्म सच्चिदानन्द सद्गुरु साईनाथ महाराज की जय। श्वेतराज महादेवाय त्र्यंबकाय त्रिपुरान्धकाय त्रिकालाग्निकालाग्निरुद्राय नीलकण्ठाय वृद्धञ्जदात सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः श्रीनिवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात् सच्चिदानन्द साईनाथ गुरुवे नमः पंचमुख कर्पूर नीराञ्जन दीपं दर्शयामि ओम श्री अनंतकोटि ब्रह्मांड नायक राजाधिराज योगिराज परब्रह्म श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय। अनेवरुक्कुम ஞான சாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம்। அற்புதமாக துனி பூஜையின் தரிசனம். இந்த அற்புதமான துனி பூஜைக்காக ஞான சாய் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த துனி பூஜையை நமக்கு செய்து கொடுத்த குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த அற்புதத்தின் மூலம் சாய்நாதர் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நமக்கு புரிய வைக்கப் போகிறார். வாங்க என்னன்னு நம்ம தெரிஞ்சுப்போம், அழகாக தெரிஞ்சுப்போம். சகோதரி அட்லாண்டாவில் வசித்து கொண்டு வருகிறார்கள். சகோதரி ரெகுலராக செக்கப் போகிறவங்க, வருஷம் ஒரு ஃபுல் பாடி செக்கப் போயிடுவேன். நான் போயிட்டு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாத்தையும் பத்திரமா வச்சுருப்பேன். அடுத்த ஸ்கேன் எடுத்துகிட்டு போகும்போது, அடுத்த வாட்டி அந்த டெஸ்ட்டுக்கு போகும்போது இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறது என்னுடைய வழக்கம். அன்றும் அந்த ஃபுல் ஜென்ரல் செக்கப்புக்காக போயிருக்கேன். ஃபுல் ஜென்ரல் செக்கப் எல்லாம் முடிஞ்சது. டாக்டர் சொன்னாரம்மா அந்த ஸ்கேன் ஒன்று பாக்கி இருக்கேம்மா பண்ணிவிட்டு வந்துடுங்க அப்படின்னாரு. அந்த ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த ஸ்கேன் ரிசல்ட் எடுத்துக்கிட்டு டாக்டர்கிட்ட போய் உட்காடுறேன். டாக்டர் பழைய ஸ்கேன் புது ஸ்கேன் ரெண்டையும் பார்க்குறாரு. அம்மா இங்கே ஒரு கட்டி இருக்குமா, அது போன ஸ்கேனில் சின்னதாக இருந்தது, இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்கு, அப்படி வளரக்கூடாது, அது ஆபத்து. அது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் பயந்துடாதீங்க. ஒரு பயாப்சி பண்ணி பார்த்துடலாம், அதுதான் கரெக்டாக இருக்கும். ஒன்றும் இல்லைன்னு ரிசல்ட் வந்ததுன்னா நல்லது தானே இல்லையா அப்படின்னாரு டாக்டர். அவர் சொன்னது எனக்கு என்னமோ சரியாக பட்டது. நான் அங்கேருந்தே சாய்நாதரே ப்ரே பண்ண ஆரம்பித்தேன். பாபா டாக்டர் ஏதோ சொல்கிறாரு, நீங்கள் தான் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். டாக்டர் வந்து பயாப்சிக்கு டேட் குறித்து கொடுக்குறேன்னாரு. நேராக பாபாட்ட வந்து நான் வேண்டிக் கொண்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, பாபா சப்தாகம் செய்ய போகிறேன். இப்போ பயாப்சி எடுக்கிறாங்க, அந்த பயாப்சி ரிசல்ட் ஒன்றும் இல்லைன்னு வரணும். உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு பரிபூர்ணமாக வேண்டும். நான் சப்தாகம் செய்ய போகிறேன். ஆனால் என்னால் படிக்கிறதுக்கு டைம் இல்லை, எனக்கு குழந்தைங்களாம் இருக்காங்க, ஸ்கூலுக்கு அனுப்பணும், இவ்வளோலாம் நிறைய வேலைகள் இருக்குது. நான் சப்தாகம் கேட்கிறேன். சகோதரி தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள், நமக்கு புரிய வைக்கிறார் சாய்நாதர். படித்தாலும் கேட்டாலும் ஒரே பலன்தான் அப்படிங்கிறத பிரமாதமாக புரிய வைக்கிறார் சாய்நாதர். சரி, இந்த சப்தாகம்னு என்ன அது முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஏன்னா நிறைய சகோதரிகள் எங்கிட்ட கேட்டே இருக்கீங்க, அண்ணா நீங்கள் அடிக்கடி சப்தாகம்னு சொல்கிறீங்க அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சப்தாகம்ங்கிறது சச்சரிதத்தை 7 நாட்களில் படித்து முடிப்பது. ஒரு நாளைக்கு 7 சாப்டராக பிரிச்சுக்குங்க. 7 சாப்டர் அட் அ டைமாக ஒரே டயத்தில் படிக்கணுமான்னு கேட்டால் இல்லை, அப்படி ஒரு சாப்டராக படிச்சுட்டு கூட வரலாம். ஒரு நாளைக்கு 7னா 7 நாளில் முடிப்பீங்க. 7ஆவது நாள் மட்டும் ஒரு 2-3 சாப்டர் எக்ஸ்ட்ரா வரும் இல்லையா? இது படித்து முடித்தால் இது சப்தாகம். இது சச்சரிதத்துக்கு மட்டும் இல்லை, எந்த புத்தகம் எடுத்துகிட்டு நீங்கள் சப்தாகம் செய்தாலும் இதுதான் ப்ரொசீஜர். ஃபுல்லாக இருக்கிற சாப்டர்ஸாக கரெக்டாக அந்த 7ஆக டிவைட் பண்ணி படித்து முடிச்சுருங்க. அதற்கு அதீத பலன் உண்டுன்னு பாபாவே சொல்லியிருக்காரு. அதனால தான் நம்ம எல்லோரும் சப்தாகம் செய்கிறோம், பிரமாதமாக செய்கிறோம். இப்போ சப்தாகம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். வாங்க சகோதரின் அற்புதத்தை கண்டிப்பாக பண்ணுவோம்.
சகோதரி சப்தாகம் படிக்க முடியாதுன்னு பாபாட்ட தெளிவாக சொல்லிட்டாங்க. பாபா என்னால் படிப்பதற்கு நேரமில்லை, நான் கேட்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. பாபா நிச்சயமாக ஆசீர்வாதம் கொடுப்பார் இல்லையா? அவரை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லாரும் அவருடைய செல்ல பிள்ளைகள். நம்ம என்ன கேட்டாலும் நம்முடைய தேவையை அருளக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா கருணை தெய்வம் சாய்நாதர். அமர்க்களப்படுத்துவார். சரி, சகோதரியின் வாழ்வில் என்ன அற்புதம் நிகழ்த்தினார்? அன்றைக்கி போய் பயாப்சி கொடுத்துட்டு வந்தாங்க சகோதரி. அப்போ அந்த டாக்டர் சொன்னார் 1 வீக் ஆகுமா ரிசல்ட் வர்றதுக்கு அப்படின்னாரு. சகோதரி வீட்டுக்கு வந்தாங்க. முதல் நாள் ஆரம்பித்தாங்க. 7 சாப்டர்ஸ் கேட்டாங்க முதல் நாள். இப்படி தொடர்ந்து 7 நாட்கள் அற்புதமாக முடித்தாச்சு. சப்தாகம் முடிஞ்சது. சகோதரி ஒரு பிரசாதம் நைவேத்தியம் பண்ணி பாபா கிட்ட மனதார பிரார்த்தனை செய்தார்கள். ஆனால் இதோட ரிசல்ட் என்ன வரப்போகுதுன்னு எனக்கு நல்லா தெரியும்ண்ணா. எனக்கு என் சாய்நாதர் என்னை கைவிட மாட்டார். இந்த ரிசல்ட் ஒன்றும் இல்லைன்னு தான் வரும். நான் மிகவும் தைரியமாக இருந்தேன். பாருங்கள் எப்படி ஒரு தைரியம், பாருங்கள் எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்கள் சாய்நாதர் மேலே. இந்த நம்பிக்கையும் தைரியமும் இருந்தால் சாய்நாதர் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உண்டு. அவருக்கு இந்த பாசிட்டிவ் அப்ரோச் ரொம்ப பிடிக்கும் சாய்நாதருக்கு. சகோதரி நம்பிக்கையோடு அன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரிசல்ட் வாங்குறதுக்காக கிளம்பி அந்த ஸ்கேன் சென்டருக்கு போகிறாங்க. அங்கே ரிசல்ட் கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. நேராக டாக்டர்கிட்ட போனாங்க. அந்த ஸ்கேன் ரிசல்ட் பார்த்த டாக்டர் சொன்ன ஒரு அற்புதமான விஷயம், அம்மா ஒன்றும் இல்லைம்மா, பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை, நீங்கள் உங்கள் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்கள், அது வளர்ந்துருக்கு அவ்வளோதானே தவிர தானாகவே அடங்கினாவது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க போங்க அப்படின்னாங்க. சகோதரி அதே தைரியத்தோடு கிளம்பி வருகிறார்கள். ஆனால் எனக்கு ஒரு சிறிதளவும் பயமே வரலண்ணா எனக்கு. ஏன்னா என் சாய்நாதர் என்னோடு இருக்கிறார் இல்லையா? சொல்லி பாருங்களேன், ஒரு வாட்டியும் ஏதாவது பிரச்சனை வரும்போது எங்கள் அப்பா என் கூட இருக்கார், என் சாய்நாதர் என் கூட இருக்காருன்னு சொல்லி பாருங்கள், பயமே போயிடும். ஃபுல் தைரியம் பிறக்கும், தெம்பு பிறக்கும். அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அவரை நம்புங்கள், அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள்னு சொல்கிறேன். அதுதான் சாய்நாதர். சகோதரி அதன் பிறகு வீட்டுக்கு வந்து பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த அற்புதம் நிச்சயமாக நடக்கும், நான் கோபுரம் டிவிக்கு சொல்லுவேன், நான் வேண்டிக்கிட்டேன்னா நான் இப்போ சொல்கிறேன், எல்லோருக்கும் சொல்லுங்கன்னா, ஒரு அற்புதமான விஷயத்தை சாய்நாதர் புரிய வைத்திருக்கிறார் நமக்கெல்லாம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் படிக்கணும் எழுதணும் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறார் சாய்நாதர். நீ சொன்னாலே போதும், கேட்டாலே போதுங்கிறத பிரமாதமாக புரிய வைக்கிறார். அதுவும் எந்த நேரத்தில் பாருங்கள், நம்ம சச்சரிதம் ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம ஆடியோ, கரெக்டாக அந்த நேரத்தில் சாய்நாதர் இப்படி ஒரு பிரமாதமான அற்புதத்தை அனுப்பி வைத்திருக்கிறார் நமக்கு. ஒரு சனிக்கிழமையும் காலை 6:30 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகுது. நீங்கள் எப்போனா பார்க்கலாம், நீங்கள் எப்போனா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சச்சரிதம் என்னுடைய குரலில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இப்படி பிரமாதமாக 4 அற்புதங்களை சாய்நாதர் கொடுத்து நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம், சாத்தியமற்றது என்று சகலரும் கூறினாலும் எல்லாருமே சொல்லட்டுமே சாத்தியமே இல்லைன்னு சொல்லிட்டு, நான் சாத்தியமாக்கி தருவேன்கிறார் சாய்நாதர். அதானே சாய்நாதர் இல்லையா? நமக்குள்ளே இருக்கார் இல்லையா? நமக்குள்ளே இருந்து சாய்நாதர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நான் சாத்தியமாக்கி தருகிறேன், நீ கவலைப்படாது அப்படிங்கிறார். அவருக்கு தெரியும் இந்த மாதிரி பிரச்சனையை சொல்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கிற நேரத்தில் இதெல்லாம் நடக்காதுங்க, இதை போய் ஏன் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிம்பாங்க. இதெல்லாம் செய்யாதீங்க சார், இதெல்லாம் நடந்ததாக சரித்திரமே இல்லை அப்படிம்பாங்க. அது எல்லாத்தையும் மாற்றுவதற்குத்தான் சாய்நாதர் இருக்கிறார். நம்பிக்கையோடு காத்திருப்போம். சாய்நாதர் நமக்கு அருள்மழை வழங்க காத்து கொண்டிருக்கிறார் சாய்நாதர். அதற்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், அவருடைய பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும், நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். நமக்கு அருள் மழை தான். இன்றைக்கி 4 சகோதரிகளுக்கு என்ன அற்புதம் பண்ணார்ல. சகோதரி தனுஜாவின் மகளுக்கு என்ன அற்புதங்க, ரீஎக்ஸாம் கண்டக்ட் பண்ணதா சரித்திரமே கிடையாதான், நடந்தது நடத்தி காட்டினார் சாய்நாதர். அடுத்த அந்த யூகேயை சேர்ந்த சகோதரி பாருங்கள், பிரமாதமாக சீட்டை பெற்றுக் கொடுத்து விட்டார் முதல்லையே. சகோதரியின் மகள் வந்து மார்க் கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க, ஆனால் இங்கே முதல்லையே சீட் கிடச்சாச்சுங்க. அதுதான் சாய்நாதர். தன் பக்தைக்கு அருள்வதற்கு சாய்நாதர் காத்து கொண்டிருக்கிறான்றதுக்கு அந்த அற்புதத்தை சொல்ல வைத்திருக்கிறார் சாய்நாதர். அடுத்த சகோதரி வித்யா அவர்களுக்கு என்ன அற்புதங்க, கேட்டதெல்லாம் கொடுத்திருக்கிறார். பாபா என் மகள்கள் சிறப்பாக இருக்க வேண்டும், நீங்கள் மலர்கள் கொடுப்பீர்களா, அள்ளி கொடுத்திருக்கிறார். பர்த்டே பரிசு வேல்மாறல், அப்படி முருகன், அப்படி ஆசீர்வாதம் பிரமாதமாக கிடச்சிது சகோதரிக்கு. அடுத்த ஸ்தவன மஞ்சரி படிக்கிறேன், தாய்மை பரிசு வேண்டும், அள்ளி கொடுத்திருக்கிறார் சாய்நாதர். இப்படி 3 அற்புதங்கள் பிரமாதம்னா, அந்த அட்லாண்டா சகோதரின் அற்புதத்தின் மூலம் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறார் சாய்நாதர். கேட்டாலும் அதே பலன்தான் அப்படிங்கிறத பிரமாதமாக புரிய வைக்கிறார் சாய்நாதர். சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி அடுத்த அற்புதம் பாருங்கள், அமர்க்களப்படுத்துகிறார். 3 சகோதரிகளுக்கு அற்புத மழை தான்.
இந்த அற்புத மழையில் நாம் எல்லோரும் நனைய இருக்கிறோம். இப்போலாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லி தான் முடிக்கிறோம். இப்போ நான் பிரார்த்தனை செய்ய போகிறேன். எல்லோரும் தயாராகுங்கள். ஷீரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாயிநாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.